ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் வந்து ஒரு லைவ் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2568 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அதை பண்ணோம். இது மூலமாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சில லெசன்ஸ் இருக்குது, ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பொதுவாக இன்ட்ராடே ட்ரேட் வந்து நான் அதிகமாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுக்கான டைம் இருக்காது. ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறைய பண்ண முடியும். ஆனால் அதுக்கான டைம் இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால பொதுவாக அதுவே நிறைய பேருக்கு தெரியும். அதனால் வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அதனால் அந்த டைம் இல்லாதனால இன்ட்ராடே ட்ரேடை கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் போதும் ஈஸியாக தெரியும். நமக்கு வந்து சிம்பிள் ட்ரேடு, நமக்கு ஈஸியான ட்ரேடு அப்படிங்கிறது அந்த டைம்லலாம் நான் டைம் செட் ஆச்சுன்னா எடுக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ட்ரேடு சிம்பிளாக வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த ட்ரேடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ட்ரேடு. இதை ஏன் நான் இந்த இடத்துல ஆரம்பித்தேன், ஏன் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் புரியும். இருந்தாலும் நான் சிம்பிளாக நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சைக்காலஜி அப்படிங்கிறதும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மார்க்கெட் சைக்காலஜியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய சைக்காலஜியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனாலும் நம்ம ட்ரேடு நல்லா நாலேஜ் இருந்தாலுமே நம்மளுடைய சைக்காலஜியை பற்றின நாலேஜ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து 15 மினிட் சார்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபால் அவுட் ஆகிருக்கு. அது இதுக்கு முன்னாடி நாள் ஒரு ரீசெண்டாக ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? பெரிய கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபியர் மோடுக்கு போயிருக்கு. ஆனால் இந்த ஃபியர் மோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சடன் பேனிக் ஆகி ஃபியர் ஆகிற மோடு வந்து சஸ்டெயின் ஆகாது. இது வந்து இந்த மாதிரியான மூமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய மூமெண்ட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபியர் ஆகிருக்கு அப்படின்னா அப்போது இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான சப்ளை வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நிறைய ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிஃப்டியோடைய சார்ட்டு. நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் எதை சேல் பண்ணாலுமே வந்து அது இந்த சார்ட்டில் இம்பேக்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா அந்த 50 கம்பெனியை சேர்த்துனது தான் நிஃப்டி. அந்த ஒவ்வொரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை கூட்டி அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் டோட்டலாக வந்து நம்ம சொல்கிறதா வந்து நிஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த நிஃப்டியில் ஒவ்வொரு ஸ்டாக்குடைய மூமெண்ட்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது மாஸ் சைக்காலஜி எப்படி வேலை செய்யும்னா எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிப்பாங்க. பெரிய லெவலில் ஃபால் ஆகும்போது இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த அடுத்த நாள் கேப் டவுனில் பயங்கரமாக இந்தளவுக்கு ஃபால் ஆகி ஓப்பன் ஆகும்போது எல்லாருமே பேனிக் ஆகி செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் சப்ளை வந்து எல்லா ஸ்டாக்கும் வேல்யூஷன் நல்லா இருக்கிற கம்பெனிஸுக்கும் ஃப்யூச்சர் வந்து நல்லா ஒரு பெட்டராக இருக்கிற கம்பெனிஸ், அண்டர் வேல்யூடு கம்பெனிஸ் கூட பயங்கரமாக செல் ஆகும். இப்படி மாஸ் பாப்புலேஷன் வந்து சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து வால்யூம் கிடைக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து 10 ரூபா 20 ரூபா ஒரு ஸ்டாக்கில் கம்மியாக கிடைக்குது, ஒரு 5% 10% கம்மியாக கிடைக்கிறதுனால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸில். ஏன்னா அவங்க ஃபண்டமெண்டலாக வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ இந்த ஸ்டாக்குடைய ஒர்த் அப்படிங்கிறத. அது அண்டர் வேல்யூடாக இருக்கும். அப்போது இன்னுமே 5% 10% வந்து டிஸ்கவுண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக போகும். அப்போ வந்து இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் கூட அந்த வால்யூம் கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிள் 10% டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து 10 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா அந்த 10 கோடி ரூபாயை டெப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வால்யூம் வந்து இருக்காது. அப்படி அந்த வால்யூமை வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா திருப்பியும் ப்ரைஸ் எகிர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லிப் ஓவர் ஆயிரும். ஸோ அதனால் இன்ஸ்டியூஷனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னாலே சடனாக பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அத்தனை வால்யூமையும் கேப்சர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சான்ஸாக இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. இம்பார்ட்டண்ட்டான ஏன் இந்த இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் சொல்கிறேன், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து
ஒரு மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிற அந்த இடத்த மட்டுமே சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, அந்த ரிவர்சலுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிற பேரில் இப்போ நிறைய பேர் வந்து நார்மலான நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது மார்க்கெட்டுடைய சைக்காலஜி ப்ளஸ் வந்து மார்க்கெட்டுடைய பிஹேவியர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. கிளியராக நமக்கு பேட்டர்ன் தெரியுது. அந்தளவுக்கு வந்து வால்யூம் ப்ளஸ் அதாவது அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போது அப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எகெயின் வந்து டவுன் ஆகிருக்குது. எகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்குது. இந்த இடத்துல இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இது வந்து நேற்றுடைய க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. ஏற்கனவே மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு இருக்கு, பேனிக் ஆகிருப்பாங்க. எகெயின் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது எகெயின் செல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது 5 மினிட்ஸ்லேயே. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே செல் ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது கேப் டவுனில் இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது, தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் போயிருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வந்து மார்க்கெட் பேனிக் ஆகிருப்பாங்க. ஏற்கனவே டவுன் ட்ரெண்டு, இதில் வந்து இன்றைக்கும் பெரிய கேப்னா இந்த இடத்துல ரீசெண்டாக நடந்த இந்த ஃபியர் வந்து எல்லா மாஸ் சைக்காலஜிலையும் மாஸ் பாப்புலேஷனுக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு சடனாக ஃபால் ஆகி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும்போது எல்லாருமே பேனிக் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக்கில் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எகைன் இதே சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல நடந்த அதே பேட்டர்ன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி செல் ஆஃப் நடக்கும்போது ரீசெண்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இந்த இடத்துல செல் ஆஃப் நடக்குது இதே மாதிரி நடக்கும்போது. ஸோ கேப்சர் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சடனாக வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது லாஸ்ட்டாக நடந்த க்ளோஸ் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி நாள் இந்த க்ளோஸ், இந்த க்ளோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸாக இதுதான் க்ளோஸ். அதாவது கொஞ்சம் இந்த இடத்துல போட்டிருக்கேன், இந்த இடத்துல க்ளோஸ். இந்த க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு. எகெயின் ரீசெண்டாக இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் கிராஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? செல் ஜோனையும் கிராஸ் பண்ணிடுச்சு ப்ரீவியஸ் டேயில் இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் மொமெண்டமில் இருக்குது மார்க்கெட்டு. அதாவது பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க செல் பண்ணால் பை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து கிளியராக இந்த இடத்துல தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 மினிட் சார்ட் போனோம்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போது சரி நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணேன் அப்படின்னா திருப்பி ரிவர்சல் ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரலாம். அப்போது இந்த அளவுக்கு மொமெண்டம் கேப்சர் ஆகுதுன்னா நமக்கு எந்த இடத்துல ரிவர்சல் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸும் சப்ளை ஜோனும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அதே 15 மினிட் சார்ட் போயிட்டிங்கன்னா நான் ஏன் அந்த இடத்துல பை பண்ணேன் அப்படின்னா இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இங்கே இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. ப்ரீவியஸாக செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண இடம். ஸோ இதோடைய சப்ளை, அதாவது இதோடைய சப்ளை ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சப்ளை ஜோன்னா என்ன அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். இதை வீடியோவில் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். இப்போது சப்ளை ஜோன் இங்கே ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல முடியுது அப்படின்னா சப்ளை ஜோன் வந்து இந்த இடத்துல முடியுது. ஓகேங்களா? நான் எப்படி ட்ரா பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போது இந்த இடம் தான் சப்ளை கேண்டில். இதுதான் ஃபஸ்ட்டு செல்லர் டாமினேட் பண்ண இந்த கேண்டில். இந்த கேண்டில் உடைய சப்ளை ஜோன் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த கேண்டில் இந்த மாதிரி செல்லர் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கும். அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காகன்னு இல்லை, அந்த இடத்துல தான் அவங்க செல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய பையர் கேண்டிலுடைய அவங்க பையரை பீட் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா செல்லர் டாமினேஷன் இருக்கும். அதை பீட் பண்ணலைன்னா திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ செல்லரை வந்து பீட் பண்ண இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? முன்னாடி கேண்டில் வந்து இந்த கேண்டில் இது வரைக்கும் வந்து சப்ளை ஜோன். ஸோ இந்த என்டையர் ஜோனுமே இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற என்டையர் ஜோனுமே சப்ளை ஜோன். அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சப்ளை ஜோனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்குது இல்லையா? 1 மினிட் கேண்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் பை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த இடத்துல அரௌண்ட் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பேன். ஸோ சப்ளை ஜோன் இந்த இடத்துல இருக்குது, கரெக்டுங்களா? இந்த சப்ளை ஜோனுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அது வரைக்கும் இந்த மொமெண்டமுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக சப்ளை ஜோன் வரைக்கும் போகணும்.
நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டிலில் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கனாலே நம்ம கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சுது, சப்ளை ஜோனுக்குள்ளே போயிடுச்சு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போது இது ரிவர்சல் ஆகாமல் மேலே கூட உடச்சிட்டு போகலாம், ஓகேங்களா, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய தேவை என்ன, நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கிறதுனால என்னுடைய ரிசல்ட் வந்துருச்சு, நான் வந்து வெளியே போயிட்டேன். ஸோ அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து டார்கெட்டாக வச்சுருந்தேன், ரெண்டாவது ட்ரெயிலிங்காகவும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து இன்னொரு ட்ரேட் எடுத்தேன், ஓகேங்களா. இன்னொரு ட்ரேடு 686 ரூபா லாஸு, ஓகேங்களா. இது வந்து 24,800 புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது கால் ஆப்ஷன், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தது, இங்கிருந்து இது வரைக்கும் பண்ணது கால் ஆப்ஷன், இங்கிருந்து ரிவர்சல் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு சப்ளை ஜோனுக்குள்ளே போயிடுச்சுன்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அப்படியே ஆப்போசிட் கவுண்டர் ட்ரேட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் அப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல சைக்கலாஜிக்கலாகவும் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். இங்கே நான் எடுத்த ட்ரேடு ப்ராப்பராக எடுத்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸோ கொண்டு வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் 3255 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. திருப்பி செகண்ட் ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ட்ரேடுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொன்று ரிஸ்க்கும் கூட இந்த செகண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டு மொமெண்டமுக்கு எகெயின்ஸ்டாக போகிறோம், ஓகேங்களா. ரிவர்சல் வந்து சிக்னல் நமக்கு இருக்குது அந்த சப்ளை ஜோனில் டச் பண்ணோன்னே. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரிவர்சலுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்காக நான் போடும்போது நான் என்ன பண்ணேன், ஓகே ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிஞ்சுது, என்னுடைய வில் பவர் சைக்காலஜிக்கலாக நான் என்ன ப்ராப்பராக உட்காந்து ஒரு பொறுமையாக ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த ட்ரேட் முடிஞ்சுது. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே, இது எல்லாமே 1 மினிட் கேண்டில், ஓகேங்களா, சீக்கிரமாகவே முடிஞ்சுது. இனி இதுக்கு மேலே எனக்கு வில் பவர் கிடையாது. வில் பவர்னால் இந்த பொறுமை கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு டைமும் கிடையாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, செகண்ட் ட்ரேடு வந்து சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடில் என்ன குவான்டிட்டி போட்டனோ அதில் வெறும் 20% ஆஃப் குவான்டிட்டி தான் நான் போட்டேன் செகண்ட் ட்ரேடுக்கு. அப்போ என்னாச்சுன்னா, நினச்ச மாதிரியே செகண்ட் ட்ரேடு கீழே வந்தது. ஆனாலும் என்ன ஆகும்னா, இந்த மாதிரியான மொமெண்டம் கொடுத்த ஒரு ட்ரெண்டை ரிவர்சல் பண்ணுறது, ரிவர்சல் ஆக்குறது, ஒரு சப்ளை ஜோனாக ரிவர்சல் வர்றது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. அப்போ என்னன்னா, அங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். அந்த கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் இப்படி மேலே போகலாம், கீழே வரலாம், எந்த இடத்துல நமக்கு கண்டினியூஸாக கீழே வரும்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு லாஸ் வந்தோன்னா வேண்டாம், நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேட் போதும். ஏன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு குவான்டிட்டி போட்டிருக்கேன், ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கேன் செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது. அது அப்போ வந்து என்னாச்சுன்னா, எனக்கு லாஸ் ரொம்ப கம்மி தான், எனக்கு பிரச்சனை கிடையாது, ரொம்ப சின்ன லாஸ்லேயே நான் வெளியே வந்துட்டேன். ஓகே எனக்கு வந்து அந்த ட்ரேட் வந்து தேவையில்லை அப்படின்னு. ஸோ இதுதான் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த இடத்துல ஏன் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எப்படி நம்ம பண்ணணுங்கிற அந்த சிஸ்டமேட்டிக் மெத்தட் இருக்கணும். அதே சமயத்தில் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ நான் என்ன சைக்கலாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா, நான் ஒவ்வொன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தெரியும். இந்த கையில் சுத்தியில் இருக்கிறவனுக்கு பார்க்குறதெல்லாம் ஆணி மாதிரியே தெரியும், எதை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம், எது பண்ணுறனாலும் நம்ம கையில் அந்த பொருள் இருக்கும்போது நமக்கு பார்க்குறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாடா ஏஸ் வாங்குறீங்க, ஒரு லாரி வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு சம்திங் ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா, நம்ம இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாமா, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாமா, இதையும் பண்ணலாமே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது, அப்படி ஒரு பல ஐடியா நமக்கு வரும், ஓகேங்களா. பிஸ்னஸும் அப்படி தான். அதனால் வந்து என்னென்னா, நம்ம வந்து பார்க்குறதெல்லாம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். இதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போ நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால பார்க்குறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஜாஸ்தி தெரிய ஆரம்பிக்கும். அதனால் அது சிக்கலை கொண்டு வரும். அதனால் அந்த சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம தெளிவாக இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்த வந்து நம்ம ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஆனால் நம்ம நினச்சது வந்து கரெக்டு தான், ஓகேங்களா. நம்ம வந்து அனலைஸ் பண்ணது கரெக்டு தான். இந்த இடத்துக்கு அப்புறம் இன்னொரு ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஆனாலும் இப்போது நான் சொல்கிறேன், இப்போ லைவ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் போகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. இப்போது மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பியும் வந்து மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துல நான் செல் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணது என்னென்னா, இது ரிவர்சல் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இந்த மொமெண்டமுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் வந்து நான் வந்து இப்போ டார்கெட் வச்சதே, நான் எங்கே ப்ரீவியஸாக பை பண்ணனோ அந்த இடத்துல தான் நான் டார்கெட்டே எகெயின் வச்சேன். ரிவர்சல் ஆனால் கூட அதோடைய ஃபுல் கேப்சர் நான் பண்ண மாட்டேன் ட்ரெண்ட். அப்படி இல்லைன்னா ட்ரெயிலிங் பண்ணிட்டு போயிருப்பேன். ட்ரெயிலிங் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துலேயே கட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெயிலிங்னா இந்த இடத்துல கட் ஆகிருக்கும். ஸோ கிளியராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ரிவர்சல்னு சொன்னால் அப்போ மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வந்துருமா? அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகெயின் வந்து இதை வந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த சப்ளை ஜோனை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பையருடைய வால்யூமு ப்ளஸ் வந்து பிஹேவியர் வேணும். அதை எப்போ பையர் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் கொடுப்பாங்க. இப்போ ஏன் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது பையர் வாங்கலை, ஏன் சடனாக கீழே வரும்போது இந்த மாதிரி கேப் டவுன் விழுகும் போதும் பயங்கரமாக ஒரு பேனிக் ஆகும்போது வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே தான் வால்யூம் கிடைக்கும். இதை இன்ஸ்டியூஷனுடைய ஃபுட் பிரிண்ட்டு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்போது வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே சப்ளை ஜோனு, இங்கே வாங்கினாலும் ப்ரைஸும் ஜாஸ்தி, ரெண்டாவது இங்கே வால்யூமும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எப்போ எல்லோரும் செல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேனிக் மாதிரி நடந்தாலோ இல்லை எதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போதோ இல்லை ப்ரைஸ் டவுன் ஆகும்போதோ தான் அவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக இருந்ததுனால் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கூட இது சப்ளை ஜோனை பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கஷ்டம்தான். இந்த ஜோன் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்குது. அதனால் இதை பிரேக் பண்ணோன்னா ஒன்று இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேயே பிரேக் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கோ நாளானைக்கோ அந்த டைமில் தான் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் மாஸ் சைக்காலஜியோடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதே சமயத்தில் உங்களுடைய சைக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா நீங்கள் அந்த எடுத்த ப்ராஃபிட்டை திருப்பி லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரேடு. ஆனால் சிம்பிளுங்கிறது வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது சிம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இப்போது என்னென்னா மார்க்கெட் இப்போ இந்த மாதிரி வருது, ஒரு ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து செல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக தான் திருப்பி மேலே போயிடும். ஸோ மொமெண்டம் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மொமெண்டமில் ஒரு ஃபால் வருது அப்படின்னா நம்ம வந்து அதை முதல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனாக தான் பார்க்கணும். அது கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த எடுக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ரிஸ்க்கு வந்து ஜாஸ்தி. அப்படியும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் ட்ரேடு எப்படி எடுத்தீங்களோ அதோட குவான்டிட்டியை ரொம்ப கம்மி பண்ணிடணும். ஏன்னா ரிஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால நம்ம வந்து பொசிஷன் சைஸிங்கை வந்து குறைச்சிடணும். ஸோ இப்படி பண்ணிடணும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ சைக்கலாஜிக்கல் உங்களுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக இருப்பீங்களா, எப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆவீங்க அப்படிங்கிற உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைனாலும் நீங்கள் ட்ரேடில் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபண்டமெண்டல் அனலைசஸ் வந்து டெக்னிக்கல் வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள்.